பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நீ எப்பொழுது வீழ்வாய் என்று கைகளை தட்டி அதை கொண்டாடலாம் என்று இருக்கும் இந்த வேளையில் உன்னை காக்கலாம் என்று ஓடோடி வந்தேன். நீ சற்று சற்று சூதானமாக இருக்க வேண்டும். எதிலும் கவனத்துடன் நீ செயல்பட்டால்தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும். ஏனென்றால் நீ எப்பொழுது வீழ்வாய் என்று உன்னை சுற்றி பலரும் இருக்கிறார்கள். வீழ்வது தவறு அல்ல, வீழ்ந்து கடப்பதுதான் தவறு. என் அன்பு குழந்தையே, சற்று யோசனை செய்து பார். ஒரு இடத்தில் ஒருவர் உன்னை அவமானம் செய்து விட்டால் என்றால் நீ அங்கேயே நின்று கொண்டு அவரையே பார்த்து கொண்டு இருந்தாயானால் உன் வாழ்க்கை எவ்வளவு வேதனை வலிகளாகும் இருக்கும் என்று உன் சாயப்பா நான் அறிவேன். அந்த இடத்திலிருந்து உடனே நகர்ந்து வந்து அவர்களை விட்டு தள்ளி வந்து விட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி உனக்கு தெரியாது அல்லவா? அப்படி இருப்பவர்கள் முன் நாம் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற சிந்தனை தான் உனக்குள் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக கடந்த காலத்தை நினைத்து கொண்டு வருந்தி கொண்டே இருந்தாய் என்றால் உன் எதிர்காலம் என்ன ஆவது என் குழந்தையே? நீ உன் துணையுடன் இணைய வேண்டும் என்று வெகு நாட்களாக வேண்டிக் கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது உன் துணை உன்னை தேடி திரும்பி வரும் பொழுது நீ செழிப்பாக இருக்க வேண்டாமா? உன் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டாமா? என் அன்பு குழந்தையே, விழித்துக்கொள். இப்பொழுதும் உன் துணையின் இல்லத்திலிருந்து ஒரு நபர் உன்னை காண வருகிறார். அவர் நல்ல எண்ணத்தில் வருவது போல சிரித்த முகத்தில் உன்னை காண வருவார். ஆனால் மனம் முழுவதும் வஞ்சகம் வைத்து கொண்டு உன்னிடம் நன்றாக சிரித்து பேசி நீ எப்படி இருக்கிறாய், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் உன்னை ஆராய்ந்து அதை அப்படியே கொண்டு சென்று அங்கு வேறு மாதிரி நூல் திரித்து பேசி அதை பெரிய விஷயமாக ஆக்கி இன்னும் உங்கள் பிரிவுகளை அதிகமாகத்தான் அந்த நபர் உன்னை தேடி வருகிறார். மிகவும் ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும். எதையுமே அறியாத என் குழந்தைக்கு இந்த விஷயத்தை சொல்லி நான் எச்சரிக்கை செய்யத்தான் அதிவேகமாக உன்னை தேடி வந்தேன். நீ விழித்துக்குள், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீ எப்பொழுது வீழ்வாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபரிடம் உன்னை காப்பாற்றி அவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து நிற்க நான் வழிவகை செய்கிறேன். உன் மனம் போல் நீ நன்றாக வாழ்வாய். உன் நல்ல மனதிற்கு நீ இப்பொழுது கஷ்டப்பட்டாலும் நாளை நீ நன்றாகத்தான் இருப்பாய். மிகவும் சந்தோஷமாக சொல்கிறேன், நீ நன்றாக இருக்கப் போகிறாய். நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.